மோசே இறைத்தூதர் வாழ்ந்த காலகட்டத்தில் செய்ய வேண்டிய போரை தற்போது செய்து கொண்டிருக்கின்றார்கள். யூதர்களை ஃபிரௌன் என்ற கொடுங்கோல் ஆட்சியாளன் அடிமையாக வைத்திருந்தான். மோசே இறைத்தூதர் யூதர்களை கடலை பிளந்து காப்பாற்றி பாலஸ்தீனம் அருகில் தங்கியிருந்தார்கள். அப்போது இறைவனிடமிருந்து ஒரு கட்டளை வருகிறது. அந்த பாலஸ்தீனம் சுற்றியுள்ள மக்கள் மீது போர் தொடுக்க வேண்டும் என்று மோசேவுக்கு கட்டளை வருகிறது. அப்போது அந்த யூதர்கள், நீயும் உங்களுடைய இறைவனும் போய் சண்டை போடுங்கள் என்று கூறிவிட்டார்கள். மோசே இறை தூதருக்கு பிறகு ஏராளமான இறை தூதர்கள் வந்திருக்கின்றார்கள். கடைசியாக இயேசு கிறிஸ்து வந்தார். அவரையும் முற்றிலும் மறுத்துவிட்டார்கள். தற்போது பாலஸ்தீன மக்கள் மனிதகுலம் முழுமைக்கும் இறைவன் வழிகாட்ட அனுப்பிய இறுதி இறை தூதர் நபிகள் நாயகத்தினுடைய கொள்கையை பின்பற்றி கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் மீது போர் தொடுப்பது மிகப்பெரிய குற்றமாகும். மனிதகுலத்திற்கு எதிராகவும் இறைவனுக்கு எதிராகவும் யூதர்கள் அந்தி கிறிஸ்துவை பின்பற்றி கொண்டிருக்கின்றார்கள் என்பதே உண்மை.